Welcome to Ability Creation. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில அதிக அளவு சத்து இருக்கு. அதாவது விட்டமின் ஏ, கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், புரதம், நார்ச்சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த கீரையை வாரம் 2 முறை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கண் பார்வைக்கு நல்லது. அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அரிசி, ஒரு கட்டு முருங்கைக்கீரை, இது 2 மட்டும் வச்சு ஒரு சத்தான பொங்கல் எப்படி செய்யறங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அரிசி வந்து சாப்பாடு அரிசியும் எடுத்துக்கலாம், இல்ல பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை ரெண்டையும் தனித்தனியா கழுவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல இந்த கழுவுன அரிசி, கழுவுன முருங்கைக்கீரை ரெண்டையும் போட்டிருக்கேன். அரிசி வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு யூஸ்வலா நம்ம 4 கப் தண்ணி வைப்போம். நான் பொங்கல் செய்யறதுனால 2 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி விடுறேன். இதுவே நம்ம கஞ்சா செய்யணும்னா 2 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணியும் விட்டுக்கலாம். இப்ப இந்த ஒரு கட்டு முருங்கைக்கீரையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து வேக விடணும். இது வேகிற நேரத்துல நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு சைடு செய்யலாம். இதுக்கு ஒரு பருப்பு துவையல் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாணல்ல எண்ணெயை விட்டு அதுல 2 பச்சை மிளகாய், 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து வதக்கணும். ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இப்போ வதக்கின பாசிப்பருப்பு கூட தேங்காய், மிளகு, உப்பு சேர்த்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவக்கணும் வேண்டாம். மிளகுக்கு பதிலாக மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். கடைசியா 2 பல்லு பூண்டையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நமக்கு துவையல் ரெடி. இந்த துவையல்ல மிளகு, பூண்டு, பாசிப்பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த துவையலும் சத்தான துவையல் தான். இதை நம்ம வந்து இந்த பொங்கல் கூட சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இது கஞ்சி கூட சாப்பிடலாம். இந்த பொங்கலுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குக்கர் என்னாச்சுன்னு பார்க்கலாம். குக்கர்ல வந்துட்டு 5 விசில் வந்திருக்கு. 5 விசில் வந்த பிறகு இது கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பொங்கல் ரெடி. இந்த பொங்கலை வந்து காலை உணவா செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப நல்லது காலையில சாப்பிட்டோம்னா. இந்த பொங்கல் கூட துவையல் வச்சு சாப்பிடணும். இந்த மாம்பழம் ஏன் வச்சிருக்கேன்னா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மாம்பழத்தை சேர்த்து கொடுக்கும்போது அவங்களும் விரும்புவாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும். இன்னொரு மூலிகையில என்ன செய்யலாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.